Sorry guys, copyright problem. So welcome back to channel. Super recent YouTube சரி Instagramலயும் ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வச்சு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணால் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ், நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணிருக்கு நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் வேணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரீஷீட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐட் மிஷினில் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ் ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு அனாலிசிஸில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்னரில் ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே திருப்பி என்ன கொடுத்து ஃபுல் கம்ப்ரெஷரை கொடுத்து மாடல் போயிட்டு ஸோ உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரிப் ஃப்ரம் பேஜும் கொடுத்து இப்போ எஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு இந்த சைஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற மெத்தடில் பிக்கு கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நாம் இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லேயருக்கு ரெண்டு இருக்கா. ஃபஸ்ட் வந்து பாரு பேக்ரவுண்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்ன்றது கொடுத்து ஸ்டார் ஐக்கன் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு என்ன பிக்கு ஆட் பண்ண நினைக்கிறோம் ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேல் பசைக்கு காரணம் இல்லை ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் மேல் க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்ன்றது கொடுத்து இந்த ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணீங்களோ அதே சேம் பிக்கை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கார்னரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை மட்டும் கொடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் பார்த்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அடே இருக்கும். மேலே செகண்ட் பிக் இருக்கா, ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கனை கொடுத்து டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டாக ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரில்லில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிளாஷம் ப்ரில்ன்றதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாண்டர் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷன் ப்ரில்லை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்ட்ரென்த்துடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு 900 இல்லைனாக்க ஒரு 1000 கரெக்டாக 1.00 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ எஃபெக்ட்டுக்காக நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணேன். ஸோ வேணா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமூலாக பிக் ஆட் பண்ணுறதாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கினீங்கனாக்கா இந்த பிங்க் கலர் இருக்கா, ஃபஸ்ட்டில் இருக்கிற பிங்கில் மட்டும் தான் நான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். மீது இருக்கிற பிங்கில் எதுலையுமே நான் எஃபெக்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ஃபஸ்ட்டில் இருக்கிற பிங்க்குக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிங்க் இருக்கா, ஜஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 2 லேயர் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபில்ன்றது கொடுத்து ஸ்டார் ஐக்கன் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே காரணம் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த எஃபெக்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ப்ளூ கலரில் இருக்கா, அதே மெத்தட் நான் ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் சொன்னோம் ஸோ அதே மெத்தடில் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் கிரே கலர் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் ஒன்னாக நீங்கள் பிக்கு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆனிஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக் சாங் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்டில் கொடுக்குறேன், வேணுன்றக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஃபைனல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா ஒரு பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைனலி லாஸ்ட் பிக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே நீங்கள் ப்ரிவியூ பார்த்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஸ்க்காக கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா HRF. ஸோ வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமிட்டை நீங்கள் மறக்காமல் 60 வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்கு சேலையர் மார்க்கா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுன்றதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே குவாலிட்டி இருக்கா க்ரீன் கலரில் ஜஸ்ட் அது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ செட் பண்ணினாக்கா இந்த வீடியோ செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.